திருச்சிற்றம்பலம். சிவாய நம. எல்லோருக்கும் வணக்கம். இன்று வைகாசி மாதம் மூல நட்சத்திரம் கூடிய நன்னாள். திருஞான சம்பந்தர் திருமணக்கோலத்தோடு ஆச்சாள்புரம் என்னும் திருநல்லூர் பெருமணம் என்ற தலத்தில் ஜோதியில் கலந்த நன்னாள். மேலும் முருகநாயனார், திருநீலநக்க நாயனார், திருநீலகண்ட யாழ்ப்பாணர் என்னும் 3 நாயன்மார்களும் சம்பந்தரோடு சேர்ந்து ஜோதியில் கலந்தனர். இந்த 4 நாயன்மார்களின் திருவடிகளை தொழுது வணங்குவோம். இவர்கள் சரித்திரத்தை முன்னமேயே தேவாரம் கதைகள் யூடியூப் சேனலில் அப்லோட் செய்திருக்கிறோம். அதன் லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துள்ளோம். அன்பர்கள் கேட்டு சிவபுண்ணியம் பெறலாம். இந்த நல்ல நாளில் ஞானசம்பந்தர் திருவானைக்கா என்னும் பஞ்சபூத ஸ்தலங்களில் ஒன்றான நீர்த்தலத்தில் பாடியருடைய வானைக்காவில் வெண்மதி என்று தொடங்கும் அற்புதமான பாடலை பாடி தொழுவோம். பதிகத்தின் நிறைவு பாடலான 11வது பாடலில் இந்த பதிகத்தை வாழியாக கற்பவர் வல்வினைகள் மாயுமே என்று பலஸ்ருதியாக கூறுகிறார் சம்பந்த பெருமான். இந்த பதிகத்தை அடியேனுக்கு 55 வருடங்களுக்கு முன் பன்னிசையில் முறையாக கற்றுக் கொடுத்த குருநாதர் திருக்களர் திரு சுந்தரேச தேசிகர் அவர்கள் பாத கமலங்களை பணிந்து சமர்ப்பணம் செய்கிறேன். ஜம்புகேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரி அம்மையையும் தொழுது வணங்கி திருஞான சம்பந்தர் திருவடிகளையும் பணிந்து இந்த அற்புத பதிகத்தை பாடுவோமாக. வானைக்காவில் வெண்மதி மல்கு புல்கு வார்சடை, வானைக்காவில் வெண்மதி மல்கு புல்கு வார்சடை, தேனைக்காவில் இன்மொழி தேவி பாகம் ஆகினான், தேனைக்காவில் இன்மொழி தேவி பாகம் ஆகினான், ஆனைக்காவில் அண்ணலை ஆனைக்காவில் அண்ணலை அபயமாக வாழ்பவர், ஆனைக்காவில் அண்ணலை அபயமாக வாழ்பவர், ஏனைக்காவல் வேண்டுவார்க்கு ஏதும் இல்லையே, ஏனைக்காவல் வேண்டுவார்க்கு ஏதும் இல்லையே, சேறுபட்ட தன்வயல் சென்று சென்று சேன்முலாவு, ஆறுபட்ட நுண்துறை ஆனைக்காவில் அண்ணலார், நீருபட்ட மேனியார் நிகரில் பாதம் ஏத்துவார், வேறுபட்ட சிந்தையார் விண்ணில் எண்ணவல்லரே, தாரமாய மாதராள் தான் ஓர் பாகம் ஆயினான், தாரமாய மாதராள் தான் ஓர் பாகம் ஆயினான், ஈரமாய புன்சடை ஏற்ற திங்கள் சூடினான், ஆரமாய மார்புடை ஆனைக்காவில் அண்ணலை வாரமாய் வணங்குவார், வல்வினைகள் மாயுமே, விண்ணில் நன்னு புல்கிய வீரமாய மால்விடை சுண்ண வெண்ணீராடினான், சூலம் ஏந்து கையினான், அண்ணல் கண்வோர் மூன்றினான், ஆனைக்காவு கை தொழ
எண்ணும் வண்ணம் வல்லவர்க்கு ஏதம் ஒன்றும் இல்லையே. வெய்ய பாவம் கைவிட வேண்டுவீர்கள் ஆண்ட சீர். மைகொள் கண்டன் வெய்யதி மாலையாடு காதலார் பொய்ய விண்ட நாள் மலர் கொன்றை துன்று சென்னியம் ஐயன் மேய பொய்கை சூழ் ஆனை காவு சேர்மினே. நானும் ஓர்வு சார்வும் முன் நகையும் உப்பும் நன்மையும் பேணுராத செல்வமும் பேச நின்ற பெற்றியான் ஆணும் பெண்ணுமாகிய ஆனை காவில் அண்ணலார் காணும் கண்ணு மூன்றுடை கரை கொள்மிடரன் அல்லனே. கூறுமாலை நண்பகல் கூடி வல்ல தொண்டர்கள் பேரும் ஊரும் செல்வமும் பேச நின்ற பெற்றியார் பாரும் விண்ணும் கை தொழ பாயும் கங்கை செஞ்சடை ஆரம் நீரோடேந்தினார் ஆனை காவு சேர்மினே. பொன்னம் மல்கு தாமரை போது தாது வண்டினம் அன்னமல்கு தண்டுரை ஆனை காவே அண்ணனை பன்னவல்ல நாள் மறை பாடவல்ல தன்மையோர் முன்னவல்ல மொய்கழல் துண்ணவல்ல விண்ணையே. ஊனொடுண்டல் நன்றென ஊனொடுண்டல் தீதென ஆன தொண்டர் அன்பினால் பேச நின்ற தன்மையார் வானொடொன்று சூடினான் வாய்மையாக மன்னி நின்று ஆனொடஞ்சு ஆடினார் ஆனை காவு சேர்மினே. கையில் உண்ணும் கையரும் கடுக்களில் கழுக்களும் மெய்யை போர்க்கும் பொய்யரும் வேத நெறியை அறிகிலார் தையல் பாகம் ஆயினார் தழலது உருவத்தான் எங்கள் ஐயன் மேய பொய்கை சூழ் ஆனை காவு சேர்மினே. ஊழி ஊழி வையகத்து உயிர்கள் தோற்றுவானொடும் ஆழியானும் காண்கிலா ஆனை காவில் அண்ணலை காழிஞான சம்பந்தன் காழிஞான சம்பந்தன் கருதி சொன்ன பத்திவை வாழியாக கற்பவர் வல்வினைகள் மாயுமே. காழிஞான சம்பந்தன் கருதி சொன்ன பத்திவை வாழியாக
கற்பவர் வல்வினைகள் மாயுமே வல்வினைகள் மாயுமே yeah